அப்ப ஓகே ஜெனரல் டாக்டர். கிளாஸஸ் ஆக்ட்ல முக்கியமான சில, ஏன்னா இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல வந்து செக்ஷன் 6 கேள்வியா கேட்டிருந்தாங்க. ஹெட்டிங் மட்டும்தான், ரொம்ப அதிகமாலாம் அவங்க இது பண்ணிக்கல, ஹெட்டிங் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்து 31 செக்ஷன்ஸ் இருக்கு. பொது வகையங்கள் விளக்க சட்டம் 1897, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. இந்த ஆக்ட் வந்து பல ஸ்டேட்ல பல நாள்ல என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு குறிப்பா அப்படின்னு ஒரு டேட் எதுவும் சொல்லப்படலை. நம்ம 11/3/1897 எடுத்துக்குவோம். 11/3/1897. இதுல வந்து வந்த தேதி, ஃபோர்ஸுக்கு வந்த தேதி 11/3/1897. இதுல மொத்தம் வந்து 31 செக்ஷன் இருக்கு. அதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி செக்ஷன் 1 and 2ன்னு பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1 and 2 வந்து முன்னுரை, 1 and 2 வந்து முன்னுரை. அடுத்து பாத்தீங்கன்னா 3, 4 and 4A ஜெனரல் டெஃபனிஷன்ஸ். 3, 4 and 4 capital A ஜெனரல் டெஃபனிஷன், பொது பொருள் வரையறைகள். ஜெனரல் டெஃபனிஷன்ஸ், பொது பொருள் வரையறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 to 13 கேபிட்டல் ஏ. செக்ஷன் 5 to 13 கேபிட்டல் ஏ. இது என்னன்னா ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பொருள்கோள் பற்றிய பொது விதிகள். பொருள்கோள் பற்றிய பொது விதிகள் 5 to 13A. அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ், செக்ஷன் 14 to 19. 14 to 19. 14 to 19 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ், அதிகாரிகளும் அதிகாரங்களும். அதிகாரங்களும் அதிகாரிகளும் 14 to 19. அடுத்து செக்ஷன் 20 to 24 வந்து provisions as to orders, rules made under enactments. Provisions as to orders, rules made under enactments. செய் சட்டங்களின்படி செய்யப்பட்ட ஆணைகள், விதிகள் முதலியவை குறித்த வகையங்கள். செய் சட்டங்களின்படி செய்யப்பட்ட ஆணைகள், விதிகள் முதலியவை குறித்த வகையங்கள் வந்து செக்ஷன் 20 to 24, 20 24 வரைக்கும், 20 24 வரைக்கும். அப்புறம் மிஸ்லேனியஸ் 25 to 31. 25 to 31. ஸோ இதனுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1867 மற்றும் 1887 சொல்லப்பட்ட பொது வகையங்கள் சட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைத்து வந்த ஒரு சட்டம் இது. 1868 and 1887 சட்டங்களை ஒருங்கிணைச்சு வந்த ஒரு சட்டம் இது. ஸோ நம்ம இப்ப செக்ஷன் 3ல இருந்தே பார்க்கலாம். செக்ஷன் 1 வந்து ஷார்ட் டைட்டில் தான், அது ஏற்கனவே தெரியும். செக்ஷன் 2 ரிப்பீல் ஆயிடுச்சு. 25 to 31 வந்து மிஸ்லேனியஸ். செக்ஷன் 2 ரிப்பீல் ஆயிடுச்சு. ஸோ செக்ஷன் 3 ஜெனரல் டெஃபனிஷன், பொது பொருள் வரையறைகள். இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 3 கிளாஸ் 1ல இருந்து செக்ஷன் 3 கிளாஸ் 66 வரைக்கும் இருக்கு. 3 கிளாஸ் 1ல இருந்து 3 கிளாஸ் 66 வரைக்கும் இருக்கு ஜெனரல் டெஃபனிஷன். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் செய்யப்பட்ட எல்லா சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாத்துக்கும் முரணா இல்லைன்னா இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அவங்க ஒரு புது டெஃபனிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை அப்படி எதுவும் கொடுக்கல, சென்ட்ரல் ஆக்ட்ல ரெகுலேஷன்ஸ்ல இந்த 1897க்கு முன்னாடியோ பின்னாடி செஞ்சிருக்காங்க, இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஒருவேளை இந்த ஆக்டுக்கும் அந்த ஆக்டுக்கும் வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்குமே ஆனால் அந்த ஆக்ட்ல இருக்கிறது தான் எடுத்துக்கணும். நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட பார்க்க கூடாது. இதுதான் இதுக்கான அர்த்தம்.
முக்கியமான சில டெஃபனிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். செக்ஷன் 3(1) அபேட், இதுக்கு வந்து ஐபிசில இருக்கு, உடந்தையாய் இருத்தல். அடுத்து 3 கிளாஸ் 2 ஆக்ட், செயல் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். இதுல வந்து உள்ள போய் டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப செயல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எங்கெல்லாம் டெஃபனிஷன் இருக்குன்னு பார்ப்போம். செக்ஷன் 3 கிளாஸ் 2 ஆக்ட் அப்படிங்கிறது ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல ஒரு டெஃபனிஷனா கொடுத்துருக்குறாங்க. வேற எங்கெல்லாம் வந்து ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் இருக்கு சொல்லுங்க. BNS 2 class 2 class 2 subsection 1. 2 subsection 1. Yes. IPC ல IPC ல 25. IPC ல 33. அதுல ஒமிஷன் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்து வரும். பட் பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 கிளாஸ் 1ல ஆக்டையும் செக்ஷன் 2 கிளாஸ் 25ல ஒமிஷனையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து செக்ஷன் 3 கிளாஸ் 3, அது வந்து அஃபிடவிட், ஆணையுறுதி ஆவணம். அஃபிடவிட்னா என்னங்கிறது நம்மளுக்கு இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அவசியம் கிடையாது. செக்ஷன் 3 கிளாஸ் 4 பேரிஸ்டர்னா இங்கிலாந்து ஆர் அயர்லாந்துல இருக்கிறவங்கள பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்காட்லாந்துல ஃபேக்கல்டி ஆஃப் அட்வொகேட்ஸா இருக்கிறவங்கள பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து 313 முக்கியம் பார்த்துக்கோங்க. கமென்ஸ்மெண்ட் 313 3ல 313 தொடக்கம் அப்படிங்கிறதுக்கான விஷயம். 313 தொடக்க நிலை அப்படின்னா எப்போ அப்படின்னா the day on which the act or regulation comes into force. என்னைக்கு நடைமுறை வருதோ அந்த தேதி தான் அது தொடக்க நிலையை அடைந்ததாக கொள்ளப்படும். ஸோ கமென்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த டெஃபனிஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 318 டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ங்கிறதுக்கானது எங்கெல்லாம் இருக்கு? டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கான 318 3ல 18 எவிடன்ஸ். எஸ், எவிடன்ஸ் இல்லாம எவிடன்ஸ்ல எங்க இருக்கு? இப்ப பிஎஸ்ஏல எங்க இருக்கு? ஐபிசில எங்க இருக்கு? பிஎன்எஸ்ல எங்க இருக்கு? சரி, 29 ஐபிசி. பிஎன்எஸ்ல இதெல்லாம் நீங்க சைட் பை சைடு எழுதிக்கோங்க, அப்போ மறக்காது. ஏன்னா இப்படிதான் இந்த சட்டத்தை நாம ஞாபகம் வச்சுக்கவே முடியும். 2 கிளாஸ் 8 டாக்குமெண்ட். பிஎஸ்ஏல வந்து 2 கிளாஸ் டி டாக்குமெண்ட். செக்ஷன் 3 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 29 ஐபிசி. இப்ப என்ன மாற்றம் வந்திருக்கு? டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல என்ன மாற்றம் வந்திருக்கு? டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல அந்த டெஃபினிஷன் கல்பனா மேடம் பாதியா போடுறீங்களே, மீதி நான் ஃபில் பண்ணிக்கவா? சொல்லுங்க. எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப நாம அந்த டெஃபினிஷனை பார்த்துக்கணும். தான் பார்த்துக்கணும். அடுத்து 326 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. 326 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சோ அசையா சொத்து அப்படின்னா என்ன, எங்கெல்லாம் சொல்லி இருக்கு? அதுக்கான டெஃபினிஷன் 3 கிளாஸ் 26 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஐபிசில இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய பத்தி சொல்லல மேடம், அசையும் சொத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து டிபி ஆக்ட்லயும் செக்ஷன் 3 டிபி ஆக்ட்லயும் இஷ்யூ சாரி எல்லாம் வேண்டாம். செக்ஷன் 3 டிபி ஆக்ட்லயும் செக்ஷன் 2 கிளாஸ் 6 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயும் சொல்லி இருக்கிறாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய பத்தி செக்ஷன் 3 டிபி ஆக்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயும் செக்ஷன் 2 கிளாஸ் 6 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயும் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 3 கிளாஸ் 32 மேஜிஸ்ட்ரேட். 3 கிளாஸ் 32ல மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு குற்றவியல் நடுவர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. இது இப்ப ரீசெண்டா வந்த ஒரு ஆக்ட்லயும் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. எந்த ஆக்ட்னு யாராவது சொல்ல முடியுங்களா? இல்ல, பிஎன்எஸ்ல இல்ல, மேஜிஸ்ட்ரேட் இல்ல. மேஜிஸ்ட்ரேட்டுக்கான விளக்கம் இல்ல, பொருள் வரையறை இல்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கானது.
நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ 2(1) சொல்லுங்க சார். சித்ரா மேடம் சொல்லுங்க. raised hand. 2(1)A of Criminal Procedure Identification Act 2022. Section 2(1) small a 2 subsection 1 class A of Criminal Procedure Identification Act 2022ல சொல்லி இருக்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து செக்ஷன் 3 கிளாஸ் 36 மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து. இத பத்தி எங்க சொல்லி இருக்கிறாங்க? 3 கிளாஸ் 36 அசையியல் சொத்து. எஸ் ஐபிசி சொல்லுங்க சார். 2 subsection. செக்ஷன் 22 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 21 பிஎன்எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 2 கிளாஸ் 9. செக்ஷன் 22 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 21 பிஎன்எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல 2 கிளாஸ் 9. அடுத்து செக்ஷன் 337 ஓத் ஆணையுறுதி. ஓத் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 338 அஃபென்ஸ் குற்றச்செயல். அஃபென்ஸ் 338 அஃபென்ஸ். செக்ஷன் 40 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 24 பிஎன்எஸ். செக்ஷன் 40 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 24 பிஎன்எஸ். அடுத்து செக்ஷன் 3 கிளாஸ் 42 பர்சன். 3 கிளாஸ் 42 பர்சன் நபர் அப்படிங்கிற வார்த்தை செக்ஷன் 11 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 26 பிஎன்எஸ். செக்ஷன் 11 ஐபிசி, செக்ஷன் 2 கிளாஸ் 26 பிஎன்எஸ். அதோட செக்ஷன் 3 கிளாஸ் 64 வந்துடலாம். வில் 3 கிளாஸ் 64 வில் உயில் பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அந்த வில்ல பத்தி வேற எங்க டெஃபனிஷன் இருக்குன்னா 2 கிளாஸ் ஹெச் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். 2 கிளாஸ் ஹெச் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல இருக்கு. எஸ் மேடம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல இருக்கு. அடுத்து செக்ஷன் 5 ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். செக்ஷன் 5 4 தேவையில்லை. அது எந்தெந்த சட்டத்துக்கு வருது அப்படிங்கிறது இருக்கு, அது தேவையில்லை. பொருள்கோள் பற்றிய பொது விதிகள் செக்ஷன் 5. செய் சட்டங்கள் செயற்பாட்டுக்கு வருதல் கம்மிங் இன்டு ஆபரேஷன் ஆஃப் என்ஆக்ட்மெண்ட்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் ஆக்ட்ல வெளிப்படையா இந்த தேதியிலிருந்து தான் இது ஆபரேஷனுக்கு வரும், ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லப்படல அப்படின்னா, எந்த தேதியில அது பிரசிடென்ட் கிட்ட அசன்ட் வாங்கப்படுதோ, எந்த தேதியில பிரசிடென்ட் கிட்ட அசன்ட் வாங்குறாங்களோ அப்ப அது நடைமுறைக்கு வந்ததா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஆக்டா இருந்தா கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி, கான்ஸ்டிடியூஷன் வருவதற்கு முன்னாடி சென்ட்ரல் ஆக்டா இருந்தா அதை யார் கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னா கவர்னர் ஜெனரல். அதுக்கப்புறம்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் தான். பிரசிடென்ட் எப்ப கையெழுத்து போடுறாரோ அப்ப அது அசன்ட் வாங்கினதா அர்த்தம். அடுத்து சப்செக்ஷன் 2 ஒமிட் ஆயிருக்கு. அதுல சப்செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்ல. செக்ஷன் 6 எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். இது டைரக்ட் கொஸ்டினா வந்தது. செக்ஷன் 6 எதை பத்தி பேசுது அப்படின்னு டைரக்ட் கொஸ்டினா தான் வந்தது. செக்ஷன் 6க்கு அப்புறம் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இதுல கம்ப்யூட்டேஷன் அந்த டைமிங் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். இதுல முக்கியமானது எது நீங்க பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 10 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். செக்ஷன் 10 ஹெட்டிங் மட்டும் பாத்துக்கோங்க, ஹெட்டிங் மட்டும் பாத்துக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். அடுத்து செக்ஷன் 10 சொல்லிட்டேன். செக்ஷன் 10 பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மத்ததெல்லாம் ஜெனரலா இருக்கக்கூடியது, அது தேவையில்லை. செக்ஷன் 25 பாத்துக்கோங்க, ரெக்கவரி ஆஃப் ஃபைன்ஸ். 25
ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெரிஞ்சா போதும். சோ இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் இதுல இருந்து தான் வர முடியும், வேற எதுல இருந்தும் வர முடியாது. ஹெட்டிங்ஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. அன்லெஸ் கான்ட்ரரி இஸ் ப்ரொவைடட், அந்த சட்டத்துல சொல்லப்பட்ட விஷயம் வந்து இதுல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு மாறுபட்டு இருந்தாலே அன்றி இதுல சொல்லப்பட்ட விளக்கத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். சோ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. Thank you, madam. Thank you very much for the class. Thank you. Thank you.